அனைவருக்கும் வணக்கம். அட்நெட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் நம்ம இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியல், ஆங்கிலத்தில் சொன்னா நேச்சர் ஆஃப் பிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, அலைவுறும் ஊசலின் நீளம் மற்றும் அலைவு நேரம் பெற்றுள்ள பிழைகள் முறையே 1% மற்றும் 3%. எனில் ஈர்ப்பு முடுக்கம் அளவிடுதலில் ஏற்படும் பிழை எவ்வளவு? 4 தெரிவுகள், 4 ஆப்ஷன்ஸ்: 4%, 5%, 6%, 7%. இப்போ ஈர்ப்பு முடுக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன சொல்றோம்? G, acceleration due to gravity ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இங்க புவி ஈர்ப்பு முடுக்கம் சொல்றோம். G is equal to 4π² L by T². இதான் இதற்கு உண்டான வாய்ப்பாடு இல்லையா? சரி, இப்போ நீள அளவீட்டில் பிழை 1%. நாங்க கொடுத்துருக்காங்க, முறையேன்னு கொடுத்துருக்காங்க, அதனால நீளத்துக்கு 1%. அப்புறம் அலைவு நேரத்துக்கு இந்த T² இருக்கு இல்லையா, அலைவு நேர அளவீட்டு பிழை வந்து 3%, 3%. அப்போ ஜிக்கான அளவிடுதலில் பிழை எவ்வளவு இருக்கும்? அப்போ டெல்டா ஜி வச்சுக்கோங்க. ஸோ டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா எல் பை எல் பிளஸ் டெல்டா டி பை டி பிளஸ் டெல்டா டி பை டி. டெல்டா எல் பை எல் போடுறோம் நீளத்தில் இருக்கக்கூடிய பிழை, இது டெல்டா டி பை டி எதுக்கு போடுறோம்? அலைவு நேரத்தில் உள்ள இருக்கக்கூடிய பிழை. அது ஏன் சார் 2 தடவை எழுதுறோம்? ஏன்னா இங்கே T² இருக்கு. அப்போ T² 2 தடவை இருந்ததுன்னா பெருக்கணுமா கூட்டணுமா சார்? அதாவது பிழைகள் அளவீடு செய்யப்பட்ட அளவுல T² இருந்தா அதை 2 முறை கூட்டத்தான் சேர்த்து பெருக்க வேண்டியது. ஓகேயா? சரி, அப்ப டெல்டா பை எல், டெல்டா எல் பை எல்லுக்கு 1%, டெல்டா டி பை டிக்கு 3%. 2 தடவை வந்து ஸ்கொயர் மேலால இன்னொரு தொடர்பு. ஸோ 1 + 3 + 3 7% என்பது அந்த கடைசி தெரிவு இருக்கு இல்லையா, டி, ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேயா? இதே பாடத்துல நம்ம வேறு ஒரு கணக்கு வந்து அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.